வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கடகராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த 2025 வருடம் நிகழக்கூடிய குரு அதிச்சார பயிற்சி. சும்மா சின்ன டீசர் எப்படி இருக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊருக்கே லைட்டு கொடுக்குற மிஸ்டர் குரு உங்க வீட்டில் தான் வந்து அமர போறார். இந்த ஜென்ம குரு வனவாசம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா பெரிய நடராஜ ரப்பரை வச்சு அழிச்சிடுங்க. ஏன்னா குரு உச்சமாகி அந்த இடத்துல அமரப்போகிறார். கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1, 5, 9ஆம் இடங்களை எல்லாம் இயக்கி அதோட கூட சேர்ந்து 7ஆம் இடத்தையும் இயக்க போறார். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு. ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, இந்த குரு அதிச்சார பயிற்சி நிம்மதியை கொடுக்கக்கூடிய அதிச்சார பயிற்சியாக இருக்க போகுது. 2.5 வருஷம் 2.25 வருஷம் பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விமோச்சனம், விடிவு காலம் கடகராசிக்காரர்களை நோக்கி வர காத்திருக்கிறது. இன்னும் ரொம்ப டீப்பா சொல்லலாம், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இப்ப இருக்க போறீங்க. அந்த அளவுக்கு நல்லவே எல்லாம் நடக்கக்கூடிய, எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நினைத்ததெல்லாம் நடந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது கடகராசிக்காரர்களுக்கு மலர காத்திருக்கிறது. ஏன்னா குரு வந்து உட்கார்ந்துருக்கிற இடமே உங்களோட வீடு தான். தைங்கிற மிதுனத்துல இருந்து இறங்கி அவசரமா கடகத்துக்கு வந்து, ஐயோ பாவம் கடகராசிக்காரன் 12ல் உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், நேரா வந்து உட்காந்து நல்லதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லவைகளை எல்லாம் தரக்கூடிய குருவாக, உச்ச குருவாக அமர்ந்து உங்களுக்கு அருபாவனை செய்ய காத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் அன்பால் மட்டுமே அனைவரையும் வசீகரித்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் இனிமே கொஞ்சம் உங்களுடைய ஆளுமையால் வசீகரிக்க போகிறீர்கள். நான் சொல்றது புரியுது இல்ல? அறிவால் வேலை பார்க்க போறீங்க. அறிவு வேலை வைக்க போகுது. இது வரைக்கும் 1/4 கிலோ அன்பு கொடுக்குறேன், ஏதாவது கொடுன்னு சொன்னா கடையில கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. இந்த உண்மையை இப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. எப்பயுமே கடகராசிக்காரர்களுக்கு என்ன வேணா நீங்க ஆமான்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் திரும்பவும் சொல்றேன், தாய் உள்ளம் கொண்ட கடகராசி தான் எப்பயுமே பேசுவேன். அம்மா மாதிரி அன்பு காட்ட தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னா கடகம் மட்டும்தாங்க, கடகராசிக்காரர்கள் மட்டும்தான். என்னதான் எனக்கு கெட்டது நடந்தாலுமே அடுத்தவன் நல்லா இருந்துட்டு போட்டுன்ற மாதிரி தான் அவங்களுடைய செய்கையே இருக்கும். 4 பேருக்கு குருவா அமர்ந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்கன்னா கண்டிப்பா கடகராசிக்காரர். ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா குரு இயங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா உச்சம் பெற இடமே அந்த இடம் தான். அப்ப குரு அதோட தன்மையை தான் வெளிப்படுத்துவார்ன்ற மாதிரி கடகராசிக்காரர்கள் 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வியல் நோக்கமா இருக்கணும். அவங்களதான் முதுகுல குத்துறதுக்கு 100 பேர் வந்து உட்காருவாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது. ஐயோ நம்மள பேசினவங்க, நம்ம அன்பா இருந்தவங்க தான் நம்மளை வந்து இது பண்ண போறாங்கன்னா கடகத்துக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இது ஏமாளித்தனம், இறக்கத்தனம்லாம் சொல்ல முடியாதுங்க. அன்பு தாங்க உலகத்தை இயக்குதுன்ற உண்மையை புரிஞ்சவங்க கடகராசிக்காரர்கள். அதே சமயம் இந்த அன்பு, இந்த கடகம் வேற மாதிரி வேலை செஞ்சு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறிடுவாங்க. யாரையும் நம்ப மாட்டேன், எல்லாரும் வேஸ்ட், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, எல்லாரும் பொய் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஒன்னா இந்த கோர் இல்லாட்டி அந்த கோர், இது ரெண்டுக்கும் வந்து எக்ஸ்ட்ரீம் போகக்கூடிய ஒரு ராசி என்னன்னா கடகராசி தான். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை குரு அமர்ந்து கிட்டத்தட்ட 5ஆம் இடத்தை இயக்க போறார். வாவ், குலதெய்வ கடாட்சமுங்க 5ஆம் இடம். இது வரைக்கும் எதெல்லாம் தடைப்பட்டுச்சோ எல்லாம் கிடைக்க போகுது. தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது, குலதெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது, தெய்வ அனுசரணை கிடைக்க போகுது, இஷ்ட தெய்வத்துடைய ஏகோபத்திய ஆதரவு கிடைக்க போகுது. நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா, என் வாழ்க்கை எப்படி இருக்கே, நீங்க புலம்பெல்லாம் இந்த திறந்துட்டேன்ற மாதிரி 2 கண்ணையும் உங்களுக்கு மட்டுமே திறந்து அந்த கடவுள் காட்டக்கூடிய அமைப்பா இருக்கு. 5ஆம் இடம்னாலே காதல், கவிதை, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் 5ஆம் இடம் தாங்க. அந்த 5ஆம் இடம் இயங்கும் போது வேற ஏதாவது வேணுமா கடகராசிக்காரர்களுக்கு? 10ஆவதுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி வேற அந்த இடத்துலயே உட்கார்ந்துருப்பாரு. இந்த தடவை டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல். ஏன்னா 5ஆம் இடம் தான் சிந்தனை. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த குரு அதிச்சார பயிற்சியில் அன்பு மட்டும் இல்லாமல் அறிவு மேலோங்க போகிறது. அறிவால அப்படியே பேச போறீங்க, அறிவாளித்தனமா இருக்க போறீங்க, எதை எங்க எப்ப பண்ணணும்ன்ற ஒரு தெளிவு கிடைக்க போகிறது. கரெக்டா இதை முடிக்கணும்ன்ற ஒரு உத்வேகம் பிறக்க போகுது. வாட் நெக்ஸ்ட்னு ஓட போறீங்க. போதும் போதும் போதும், இனிமே நான் என்ன பார்த்துக்கணுன்ற ஒரு ஞானத்தை குரு கொடுப்பதற்காகத்தான் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கிறார். இது வரைக்கும் இந்த 2.5 வருஷம் 3 வருஷம் அவங்கவுங்களுக்கு தெரியும், உண்மையா மனசாட்சியா அடுத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு தான் ஏமாந்து போயிருப்பீங்க. அதெல்லாம் மாறி இனிமே உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்களுடைய சுயத்திற்கு, ஏன்னா சுயம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடத்தில் வந்து குரு அமரப் போகிறார். அதுவும் குருவே குருவாக இருந்து உங்களுக்கு அமர போறான்ற போது வேற என்ன வேணும் கடகராசிக்காரர்களுக்கு? அல்டிமேட்டான டைம் பீரியட் தான். நல்லவைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடம் வலிக்கிறது. பொதுஜன தொடர்பு, வெகுஜன தொடர்பு. இது வரைக்கும் உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஒரு மாதிரியான
முடக்கநிலை இருந்தாலும் அதெல்லாம் இணக்கமாக மாறப்போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு கூடி வரப்போகிறது, இல்லை திருமணத்திற்கான ஏதோ ஒரு உத்வேகம் கிடைக்க போகிறது. நான் திரும்பவும் சொல்ற மாதிரி 2026 வருட குரு பயிற்சிக்கான ட்ரீசர் இது. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் 100 நாள் சக்சஸ். கிளியர்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே இந்த 3 மாசத்துல உடனே உலகமா மாறாது. இந்த 3 மாசம் வந்து காட்டுவார் குரு, இதைத்தான் நான் மே மாசத்துக்கு அப்புறம் பண்ண போறேன், இப்போ என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் சரி பண்ணிக்க, உனக்கான சான்ஸ். இந்த தடவை எல்லா மக்களுக்கும் அதான் சான்ஸ் கொடுக்க போறாரு. ஸோ அதனால கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாத காலம் காதல் இனிக்க போகிறது, கவிதை பிறக்க போகிறது, கல்லாப்பட்டி நிறைய போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. காசு பணம் துட்டு மணின்னு இருக்க போறீங்க இந்த தடவை கடகராசிக்காரர்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்டான இடத்துல ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான மரியாதை தரக்கூடிய இடத்துல உங்களுக்கான நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ஒரு சுய அடையாள தேடலோட நீங்க போய் நிக்க போறீங்க. அதற்கு இந்த குரு உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைய போகிறார். அவ்வளவுதான். பாக்கியங்க, கேட்ட பாக்கியம்லாம் கிடைக்க போகுது. கேட்டவையும் கிடைக்கும், கேட்காதவையும் கிடைக்கும், கேட்டு கொண்டிருப்பவையும் கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு இந்தான்னு இந்த தடவை குருவனுடைய அந்த ஒற்றை பார்வை 3 பார்வையும் கொடுக்க போகுது. 1 2 3 பார்வையுமே இந்த தடவை உங்களுக்கு மகத்தான மிகச்சிறப்பான ஒரு நேரத்தை நோக்கி ஒரு பயணத்திற்காக உங்களை உருவாக்க தயாராக இருக்கிறது. செம்மங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரினா கடகராசிக்காரர்களுக்கு வேற மாதிரி. கடகத்தா இயக்கக்கூடிய வீடு தான் இந்த மகரம். இந்த மகரம் தான் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு. தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வழுக்க போகிறது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே மேம்னா நிறைய சம்மந்தம் இருக்குங்க. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு கடல் மாதிரி, எதை எடுக்கிறோம் எதை வைக்கிறோம்லாம் தெரியாது. ஆனால் கரெக்டாக நம்ம இயக்கிட்டோம் அப்படின்னா பிளானட் வேற லெவலில் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எண்ணி டக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்க மேடம், நாங்கள் இந்த குரு அதிச்சார பேச்சில் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நடக்குமா நடக்காதா, நம்ப வேணா மாட்டேனா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 விஷயம் தான். மாஸ் காட்ட போறீங்க, அறிவால் வேலை செய்ய போறீங்க, ஆளுமையால் வேலை செய்ய போறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் ஜெயிக்க போறீங்க, நிறைய காசு பணத்தோட இருக்க போறீங்க, நிம்மதியாக தூங்க போறீங்க. முதல்ல வேற எது பண்றீங்களோ இத்தனை நாள் அப்படியே தூக்கம் இல்லாத எல்லாம் தவிங்க மாறி நிம்மதியாக தூங்க போறீங்க. உங்களை நீங்களே இயக்க போறீங்க. செல்ஃப் அனலிசிஸ் நடக்க போகுது. உள்ள சுய கௌரவம், சுய பச்சாதாபம், சுயத்திற்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய சுயம் சார்ந்த சில விஷயங்களுக்கான முடிவுகள் மேற்கொள்ள போறீங்க. தனி ஒருவனா நின்று ஜெயிக்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியா வேலை வரப்போகுது. இது வரைக்கும் இருந்த உடல்நிலை பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கு தெரியாம தவிடுபடியாக போகுது. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு ஃபியர், உள்ளுக்குள்ள வெளியில சொல்ல முடியாம எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே சூரியன் முன் இருந்த பருதி மாதிரி அப்படியே மறைய போகுது. ஏன்னா 5, 7, 9ஆம் இடங்கள் தான் அங்க ஒரு மனுஷனுக்கான ஒரு லக்கி சாப். அப்படியே ஒரு புதையில கொண்டு வந்து கொடுக்குற இடமே இந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் தான். இது மட்டும் ஒரு மனுஷனுக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சுன்னா அவங்கள மாதிரியான யோகவான்கள் உலகத்துல யாருமே கிடையாது. அதுதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். அந்த 5ஆம் இடம், அந்த 9ஆம் இடம், அந்த 7ஆம் இடம் எல்லாமே அதீதமாக இயங்கக்கூடிய அமைப்பு இந்த தடவை யாருக்கு உண்டுன்னா கடகராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. நிறைய பேருக்கு காதல் இனிக்க போகிறது, நிறைய ப்ரப்போசலுக்கு ஓகே ஆக போகுது, நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, குழந்தை பேரு, குருநாளே குழந்தைக்காரகன் அர்த்தம். குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிரியேட்டா போகுது. சண்டை போட்டு பிரிஞ்ச கணவன் மனைவியா இருந்தா கூட சரியாக போறீங்க. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வரப்போகுது. குரு பார்க்க கோடி நண்பேன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல விழக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும். சமூகத்தில் ஒரு மரியாதை, ஐயா இவனா அப்படின்னு சொன்னவங்க சார் நீங்களா அப்படின்ற மாதிரி புருவத்தை உயர்த்தி உங்களுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இது இருக்கு. நான் திரும்ப சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் குரு வக்ரம் என்று கடகராசிக்காரர்களுக்கு போட்டிருக்கோ அத்தனை பேருக்கும் நவம்பர் மாதத்திலிருந்து ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். நார்மலா இருக்கிறவங்களுக்கு இந்த அக்டோபர் மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஸோ அக்டோபர் மாதம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு விடியலை நோக்கிய ஒரு விஸ்வரூப வெற்றிக்கான மாதமாகத்தான் அமைய காத்திருக்கிறது. எதுல கவனமா இருக்கணும்? 1ஆம் இடம் இயங்க போறதுனால கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி குரு வேற 7 பார்க்குறாரு. அதனால இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த XYZலாம் வராம பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு அக்காவா, ஒரு பொண்ணா, ஒரு சகோதரியா உங்கள்கிட்ட சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம். சுய கௌரவத்திற்கு ஏதாவது ஒரு இழுக்கு வர்ற மாதிரியான செயல்களை முன்னாடி செய்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, உழைக்காம சம்பாதிக்க பணம் ஒட்டவே ஒட்டாதுன்றதை தயவு செஞ்சு மண்டையில ஏற்றிக்கோங்க. ஏன்னா இது 3ம் தான் இந்த தடவை உங்களை வீழ்த்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்க போகுது. கிளியர்? அப்ப தேவையில்லாத நட்பு, கூடா நட்பு கேடு விளைவிக்கும் என்றதை மனசுல வச்சுக்கோங்க. தேவையில்லாத மன சஞ்சலத்துக்குள்ள போகாதீங்க. ஆல்ரெடி கடங்கனாலே கொஞ்சம் மூட் ஸ்விங் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த இடத்துல குரு வேற வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. என்னதான் அது கஜகே சிறியோகமா இயங்கினாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கவனமாக இருக்கணும். ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன்ல வர்த்தகத்துல எஸ்பெஷலி ஷேர்ஸ்ல இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். அது உங்களுக்கு நலம் பயக்கும்.
என்ன மேடம் பாக்கியம் வரும் யோகம் வரும், நீங்க இப்ப என்னெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா நான் தான் சொல்றேன், இந்த பாக்கியம்லாம் வரும் யோகம்லாம் வரும், உழைச்சா மட்டும்தான் வரும். சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதாவது போட்டோன்னா வராது. நிறைய பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க, இல்ல நீங்க நிறைய பேரை மேனிப்புலேட் பண்ணுவீங்க. குரு அந்த வேலையெல்லாம் நல்லா செவ்வனே செவ்வாரு. அதனால ரெண்டுலையுமே மாட்டிக்காதீங்க. உழைத்து வரக்கூடிய பணத்தை மட்டுமே நம்மளுக்கான மூலதனமா இருக்க அறிவை முதலீடா போடுங்க, அன்பை முதலீடா போடாதீங்க. அதான் நான் சொல்ல வரேன். அன்பை முதலீடா போட்டிங்கன்னா திரும்ப தேவையில்லாம அல்லல் படுவீங்க. அறிவை முதலீடா போட்டிங்கன்னா அடுத்தவர்களை அடக்கி ஆண்டு விடுவீர்கள். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கவனம். நீங்க எப்படி உங்களை சரி செஞ்சுக்க போறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த சுயம் இயங்க போகிறது. அதன் மூலமாகத்தான் நீங்க இயங்க போறீங்க. எனக்கு தெரிந்து அறிவை முதலீடாக போட்டீங்கனால உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை வாய்க்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி மலர காத்திருக்கிறது. ஓகே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த 3 மாத காலம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் என்று பார்த்தோம். ஆனால் கடல்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள், எக்ஸ்பெஷலி முடிஞ்ச ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்துருங்க. பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க, லைஃப்ல ஜெயிச்சுட்டு வைங்க. வேற எதுவுமே வேண்டாம். திருவண்ணாமலை அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்தீங்கனாலே சூப்பர். ஏன்னா இந்த குரு பயிற்சி நடக்கும்போது, குரு அதிச்சார பயிற்சி நடக்கும்போது அதை மட்டுமே இல்லை, மற்ற பிளானட்டோட பொசிஷனும் தேவை அந்த இடத்துல. அப்படின்ற போது 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் நீச்ச கதியில் தான் இருப்பார். அப்ப அதை வலுவேற்றுறதுக்கு சிவனை பிடிச்சா வேற வழியே கிடையாது, அவரை தான் பிடிச்சாகணும். அதனால கடகராசிக்காரர்கள் இந்த தடவை திருவண்ணாமலை கிரிவலம், அதுவும் எக்ஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க. மறக்காம போயிட்டு வாங்க. கந்தன் இருக்கும்போது கவலையே இது, அவன் காலடியை பிடிச்சிக்கோங்க. இது 2 வழிபாடுமே இந்த 3 மாத காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். நிறைய கடகராசிக்காரங்க இந்த யானை பார்க்க போறீங்களோ அப்படிதான் தோணுது. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய யானை பார்க்கறது, யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, யானை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இமேஜ் உங்க கண்ணில் படுறது, அப்படின்ற மாதிரி இந்த தடவை யானையோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டாக போகுது. அப்படிலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா நான் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான்றது மாதிரி குரு அதன் மூலமாக உங்களை பிளஸ் பண்றாரு. விக்னங்களை தீர்க்க நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்ற மாதிரி விநாயகர் யானையின் மூலமாக உங்களுடைய விக்னங்களை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார். உங்களுடைய மூலம் இயங்க போகுது என்பதை இந்த குறியீடு மூலமாக அந்த சுழிமொழித்தன்மை உங்களுக்கு இயக்க காத்திருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு கண்ணீர் போயிட்டு கவலை போயிட்டு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய பயிற்சியாகத்தான் இந்த குரு அதிச்சார பயிற்சி என்பது மலர காத்திருக்கிறது. மேக்சிமம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுங்க. ஒயிட் கலர் ட்ரெஸ் என்ற உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். நல்ல ஒயிட் கலர் போடுங்க, இல்லை பட்டு மாதிரியான ட்ரெஸ்ஸை போடுங்க. எல்லோ கலர் நிறைய பயன்படுத்துங்க. இது 3மே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு கலராக வந்து அமையும். இல்லை எல்லோலாம் போடணும், சும்மா எல்லோ கலர்ல ஏதாவது ஒரு பெண் வச்சுக்கிறது, எல்லோ கலர்ல ஏதாவது ஒரு கையில ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை, ஒரு கான்ஃபிடென்ட் பவரை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு காரணியாக கண்டிப்பாக அமையும். நிறைய எல்லோ பயன்படுத்துங்க. மங்களங்கள் அனைத்தும் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க தயாராக இருக்கிறது. சூப்பரா இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு.